மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். போலியான ரேணுகாவால் கேள்விக்குறியாக நிற்கும் மல்லியின் வாழ்க்கை. நம்ம மல்லி இந்த சுடர சும்மா விட போறதில்ல. இந்த சுடரின் சுயரூபத்த விஜய்க்கு ஒட்டுமொத்தமா தெரியப்படுத்த தான் போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜய இப்ப மல்லி நீ வந்துட்டு இந்த வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ, அதே போல இல்ல. அதுக்கு மேலயும் இந்த சுடர வந்துட்டு கழுத்த புடிச்சு வீட்ட விட்டு வெளிய துரத்த தான் போறாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப தான் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களான்னா, நம்ம மல்லி எப்படி விஜய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையோ, அதே போல தான் விஜயும் மல்லிய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. ஏன்னா, மல்லி எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இல்லன்னா, மல்லி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான்னு விஜய்க்கு நல்லா தெளிவாவே தெரியும். ஆனா, இப்போ அந்த போலியான ரேணுகாவால தான் நம்ம மல்லி படாத கஷ்டத்த வந்து படுறாங்க. ஏன்னா, அவ என்ன மாரி ஆக்டிங் எந்த ஒரு டைம்ல பண்ணணுமோ, டைமிங்க்கு ஏத்த பாரு டைமிங் வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஆனா, இவ ஆக்டிங் வேற லெவல்ல வந்து பண்றாங்க. மறுபக்கம் இப்ப இந்த சுடர் இருந்துட்டு, அதாவது அந்த ரகுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ, "என்ன சுடர் திடீர்னு வந்து கால் பண்ணியிருக்க. என்ன விஷயம்னு?" வந்து கேட்கும்போது, "ரகு உனக்கு வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்து சொல்லப் போறேன். அதாவது இந்த மல்லி இருந்துட்டு, என்னோட சுயரூபத்த கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எனக்கு தெரியாமலேயே என்னுடையதும், அதுக்கப்புறம் கதிரேசனுடையதும் எடுத்திருக்கா. ஆனா, கடைசியில வந்த ரிப்போர்ட் என்னமோ, எனக்கும் அதாவது கதிரேசனுக்கும் 99.9% வந்து ஒத்துப்போதாம். ஒரே 1% மட்டும் தான் நான் அவருடைய பொண்ணு இல்லாததுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது, இனி எனக்கும் அதாவது விஜய்க்கும் நடக்கிற கல்யாணத்தில வந்துட்டு யாராலும் எந்த ஒரு தடங்கலும் வந்து பண்ண முடியாது. அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இது இந்த சுடருக்கு வேணா ரொம்ப வந்து சந்தோஷத்த வந்து தெரியப்படுத்தலாம். ஆனா மறுபக்கம் ரகுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி இல்லையா? ஏன்னா சுடர் இப்போவே தான் கேட்ட பணத்த வந்துட்டு குடுக்க வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறா. அப்படி இருக்கும்போது விஜய் சுடருடைய கழுத்தில மட்டும் தாலி கட்டிட்டா, அதுக்கப்புறம் அவ ரொம்ப யோசிப்பா. "நீ யாரு ரகு?" அப்படின்னு நம்மள கேள்வி கேட்டா கூட நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது, அவ யார் என்னன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, "சுடர் நீ என்கிட்ட இவ்ளோ பேசும்போது, உன்னுடைய சுயரூபத்த நானும் தெரிஞ்சுக்க போறேன்." அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரகுவும் களத்துல இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோகரம் மல்லியும் ஆல்ரெடி அந்த சுடர எங்க பார்த்தோமோ, அங்கேயே தேடுனா மட்டும் தான் ஒரு பொருள எந்த இடத்துல தொலைச்சோமோ, அதே இடத்துல தேடுனா மட்டும் தானே அது வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த ரேணுகா கண்ல பட்டது என்னமோ ஒசூர்ல தானே. அப்படி இருக்கும்போது ஒசூர்ல இந்த ரேணுகா என்ன குளத்துல இருந்தாங்களோ, அதே குளத்துல இருக்கிறவங்கட்ட இந்த மல்லியும் மனோகரம் வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது, "சரிம்மா நான் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டு இன்னொரு 1/2 அன் ஹவர்ல வந்துட்டு உங்களுக்கான நியூஸ வந்து சொல்றேன்." அப்படின்ட்டு ஒரு பிச்சைக்காரர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா அவரே கால் பண்ணி, சரி வாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியும் இந்த சுடர் வந்துட்டு ரகுகிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஆனாலுமே இந்த சுடர் எடுத்த முயற்சி கடைசியில வீணா போயிடுச்சுன்னே வந்து சொல்லலாம். கடைசியில அதாவது நீதி வெல்லும், நேர்மை வெல்லும், நியாயம் வெல்லும்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா கடவுள் முதல்ல அதாவது நல்லவங்கள வந்து சோதிப்பாங்க. கடைசியில கைவிட மாட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அது நம்ம மல்லியோட வாழ்க்கையில வந்து நடக்குதுன்னு வந்து சொல்லலாம். கடைசியில அந்த பிச்சைக்காரர் இருந்துட்டு இந்த சுடரின் சுயரூபத்த எல்லாமே தெள்ள வந்து சொல்லிடுறாங்க. இனி நம்ம மல்லி ஒருபோதும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்ல தான் போறாங்க.